மரணம் ரொம்ப மோசமானதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அதை விட கொடியது ஒன்று இருக்கு. நினைவுகள். நினைவுகளோட ஒரு மரணமற்ற வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை எல்லாருக்கும் ஏதோ ஒரு வெறி பிடிச்ச மிருகத்தோட அடங்காத ஒரு கொடூரத்தோட வாழ்க்கையா தெரியும். அது உண்மை இல்லை. இந்த அடங்காத கோபக்காரனுக்குள்ள அணையாத சோகமும் குத்தி காட்டிட்டு இருக்க தவறுகளும் இருக்கு. என் நாட்டை பாதுகாக்க நான் பண்ண போர்ல அந்த பார்பேரியன் கிங் கையால தோத்து போனேன். அதோட என் கதையும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா என்னோட தவறு அங்கதான் ஆரம்பிச்சது. உதவின்னு கேட்டதுக்கு ஏரிஸ் எனக்கு தந்த வரம் சாபம்னு எனக்கு அப்ப தெரியல. அந்த சாபம்தான் அவன் சாவுக்கும் காரணமாச்சு. நான் சக்தியை தேடி போகல, அது என்ன தேடி வந்துச்சு. இந்த பாதைக்கு ஒரு விலை இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது என் குடும்பமும் நிம்மதியந்தான் எனக்கு தெரிஞ்சிருந்தா இதை எடுத்திருக்கவும் மாட்டேன். நான் ஏன் எல்லாரையும் மன்னிச்சிடக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். மன்னிப்பு இன்னும் காப்பாற்ற ஏதாச்சும் இருக்கிறவங்களுக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு பல பேர்கள் இருக்கு. போராளி, கடவுள், அழிவை கொண்டு வர்றவ. ஆனா இது எல்லாத்தையும் விட கனமான ஒரு பெயர் அப்பா. இவ்வளவு சக்திகள் இருந்தும் என்னால பாதுகாக்க முடியல. இதுக்கு காரணமான எல்லாரையும் பகையாக்கிக்கிட்டேன். பகையையும் தீர்த்துட்டேன். நான் பண்ணதுக்கு நான் மன்னிப்பை தேடல. அதுக்கு தகுதியான ஒன்று நான் கிடையாது. இப்போ எனக்கு தேவையான ஒன்று கட்டுப்பாடு. என்னோட கோபம், தவறு எதுவும் என் மகனுக்கு வந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த சுழற்சிக்கான முடிவை கொண்டு வர்றது. நான் கத்துக்காத ஒன்றை என் மகனுக்கு கத்துத்தரணும். வலிமைங்கிறது நீ எதை அழிக்கிறங்கிறதுல இல்லை, நீ என்னவா மாற மறுக்கிறங்கிறதுல இருக்கு.